விடிவதற்குள் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம ஊர்ல தண்ணி கஷ்டத்துல என்ன பாடுபடுறோம். ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனை நடு ராத்திரி 12:30 எழுப்பி, அந்த நேரம் தான் தண்ணி வருது, குழந்தை தொட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை. கதவை சாத்திட்டு அம்மாவும் மகனும் ஆளுக்கு 4 வாளியை தூக்கிட்டு தெரு தெருவா தண்ணிக்கு அலையிறாங்க. ஒரு இடத்துல கூட்டத்துல வரிசையில நின்று, மகன் ஒரு இடத்துல வரிசையில நின்று கை வலிக்கு அந்த புஜமெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு தண்ணியை அடித்து ரோட்டோரத்துல கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ரோட்டை கடந்து வீட்டுக்கு போகணும். இந்த வாளியை வச்சுட்டு அவ போகும்போது ஒரு கண்ணு குட்டி சுத்தி சுத்தி வருது. இவ போயிட்டா அது வாயை வச்சிரும், கண்டிப்பா எல்லா தண்ணியும் குடிச்சிரும். 2-3 தடவை சூசூன்னு விரட்டுறா. ஆனா அது தாகம் நிறைந்த கண்களோட பக்கத்துல வருது. ஒரு நிமிஷம் மன உளைச்சலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண் சொல்லுகிறாள், குடிக்கிறதானா குடிச்சிட்டு போ, என் பிரச்சனை என்னைக்கு இருக்கிறது தானே, நீ குடிச்சிட்டு போ என்று ஒரு சாதாரண பெண்மணி மறுநாள் தன் வாழ்க்கைக்காக வைத்திருந்த ஒரு பொருளை கூட ஒரு சின்ன ஜீவனுக்காக விட்டு கொடுக்கிறாள் என்றால் இந்த உயிர் நேயம் இன்றைக்கு எங்கே போனது?